அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா 1946. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? 5. சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. டாக்டர் அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. நன்றி. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர்